ஒண்ணும் இல்ல. இப்போ சோசியல் மீடியாலயே பார்த்தோம்னா, சும்மா அப்படியே எக்ஸ்போர்ட் பார்க்குறோமா, இல்ல ஏதோ நம்மளுக்கு புடிச்சு ஏதோ எந்த தொழில் பண்ணணும்னு நம்மளுக்கு ஐடியா இருக்கும். அத பார்த்தோம் ஒரு 2 நிமிஷம் நம்ம ஃபீட் பார்த்தோம்னா போதும். அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த ஸ்பான்சர்ட் வந்துரும். அவன எக்ஸ்போர்ட் ஒன் டே ட்ரெய்னிங் வாங்க, எங்களுது வாங்க, இங்க பாருங்க நாங்க இது பண்றோம். இந்த மாரி அவங்கவங்க இத வந்து அப்படியே ஜெனரேட் பண்ணிட்டே இருப்பானுங்க. ஒரு 10 நிமிஷம் தான் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயும் வர ஆரம்பிச்சுரும். FBல வந்துரும், Instaல வந்துரும், WhatsApp மொதற்கொண்டு மெசேஜா வர ஆரம்பிச்சுருச்சு இப்பல்லாம். எப்படி நம்பர் ட்ராக் பண்ணி வரானுங்கன்னு தெரியல. ஆனா அதுலயும் வந்துடுறானுங்க. அதனால வந்து இப்போ ஒன் டே ட்ரெய்னிங் அந்த மாரி வந்து இப்போ நான் வந்து ஃப்ரீ லைன் வே அந்த மாரி பண்றேன் அப்படின்ற ஒரு ஒரு யோசனையோட பாருங்க அத. எப்படி ஒருத்தன் வந்து ஒரே நாள்ல எல்லாத்தையும் சொல்லி தர முடியும்? நாங்க இங்க வந்து வெறும் பிரைசிங் கிளாஸ் மட்டுமே 12 நாள் படிச்சோம். இந்த மொத்தமே வந்து 74, 73 நாள் படிச்சிருக்கிறோம். ஆனா பிரைசிங் மட்டுமே நாங்க 12 நாள் படிச்சிருக்கோம். ஏன்னா அதோட இம்பார்ட்டன்ஸ் அவ்வளவு இருக்கு. ஓ நம்ம வந்து பிரைசிங்னா சரி இப்போ கடையில போய் இந்த பொருள் வாங்குறோம், ₹10 வாங்குறோம். அது என்ன ₹12 விப்போம். இல்ல அங்க போயிட்டு வர்றது ₹15 விப்போம். அவ்வளவுதான். அந்த மாரி தான் நம்ம நெனச்சுட்டு இருப்போம். ஆனா அது பிரைசிங் அப்படி கிடையாதுங்க. பிரைசிங் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஏகப்பட்ட நுணைப்புகள் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மாரி. இந்த இதுக்கு இப்படி, இந்த இதுக்கு இப்படி அப்படின்ற ஒரு நமக்கு ஒரு அசஸ்மென்ட் வேணும். ஒரு நாள்ல யோசிச்சுட்டு, ஒரு வாரம் படிச்சுட்டு, ஒரு மாசத்திலேயே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ப்ராஃபிட் பாத்துரலாம் அப்படின்னு நினைச்சு மட்டும் எக்ஸ்போர்ட்குள்ள வந்துராதீங்க. அப்புறம் ஒரு நாள் ஒரேடியா உங்ககிட்ட இருக்கிற பணத்தையும் நீங்க இழக்க நேரிடும்.